வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இப்போ வந்து இன்னைக்கு ஃபேன் துடைக்கலான்னு இருக்கேன். இப்போ நம்ம தனியாக இருக்கிறோம், யாருமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டூல் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக ஏறுனா தனியாக இருக்கும் போது அப்படி அந்த வேலை செஞ்சோம்னா ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் இப்படி 2 சேர் போட்டுட்டு அதில் ஏறி உட்காந்துக்கலாம். இல்லைனா இப்போ வந்து நமக்கு அந்த அலுமினியத்தில் வந்து குதிரை ஸ்டூல் அப்படின்னு சொல்லிட்டு வருது, அது கூட வாங்கி வச்சுக்கலாம். நம்ம என்னதான் மேலே ஏறி துடைக்கிற மாதிரி வரவே வராது. கீழே உட்காந்து துடைச்சோம் அப்படின்னா அது நல்லாவே இருக்காது. கொஞ்சம் அழுக்கு போகும், மீதி அழுக்கு போகவே போகாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏறி உட்காந்து பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம துடைக்க ஆரம்பிக்கலாங்களா? புடவைலாம் உங்களுக்கு தொங்கிட்டோம்னா அங்கங்கே மாட்டிக்கும், நம்ம வந்து பயமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சொருவிட்டுங்க. சொருவிட்டு நான் வந்து இந்த இடத்துல நின்று தான் துடைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து முதல்ல இந்த அழுக்கை தொடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம வந்து ஒரு இடத்துல ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஃபேன் வந்து நல்லாவே சூடாக இருக்கும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் துடைக்க ஆரம்பிங்க. இப்போ இதுவுமே நமக்கு வந்து சூடாக தான் இருக்குது, கொஞ்சம் நமக்கு ஆறட்டும். அதுக்கு முன்னாடி 2 துணி வச்சுருக்கேன். அதாவது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அந்த அழுக்கை துடைக்கிறதுக்கு, இது நீங்கள் இந்த மாதிரி துணி வச்சு துடைச்சிங்கன்னா அந்த அழுக்கு வந்து கீழே விழாது, அப்படியே துடைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து வந்து இது வந்து நம்ம தண்ணியில் அலசிட்டு துடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு துணியுமே நம்ம வச்சுக்கணும், காஞ்ச துணி துடைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த அழுக்கை துடைச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நான் துடைக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஷாம்பு, ஒரு பேக்கெட் ஷாம்பு. நீங்கள் என்ன ஷாம்பு தலைக்கு போடுற ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கிடுங்க. இந்த மாதிரி பஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இந்த மாதிரி பஞ்சு வேணாம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி நார், பிளாஸ்டிக் நார் எடுத்துக்கோங்க. இல்லைனா நம்ம பாத்திரம் கழுவுறது எடுத்துக்கலாம். அது என்னன்னா கொஞ்சம் சொரன்னு அந்த பெயிண்டெல்லாம் வந்து போயிடும். இதில் நீங்கள் பண்ணும்போது பெயிண்ட் போகாது. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா பாஞ்சு கூட எடுத்துக்கலாம் நீங்கள். பாருங்கள், உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்னா மூக்கில் வந்து துணி கட்டிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்னா மூக்கில் வந்து நல்லா துணி கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. சிலருக்கு வந்து எதுவுமே ஆகாது, அந்த அலர்ஜியெல்லாம் இருக்காது. அப்படி உள்ளவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த தூசியை கீழே தட்டாமல் அப்படியே எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன், கீழே தட்டி விடல. இதை அப்படியே மடித்து வச்சுருங்க இந்த துணியை. இப்போ நம்ம இந்த ஷாம்பில் இந்த நாரை தொட்டுப்போம். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா இதில் தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேய்க்க பாருங்கள். முதல்ல மேலே நல்லா தேய்ச்சிருங்க, அதுக்கப்புறமா கீழே வந்து தேய்ங்க. அப்போ தான் அந்த அழுக்கு வந்து நல்லா போகும். இந்த அழுக்கு எவ்வளோ அழுக்கு, இந்த மாதிரி கை வச்சு கூட தேய்ச்சிக்கோங்க. ஆனால் பிளேடை வந்து வளைச்சி எடுத்துடாதீங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிட்டு துடைப்பாங்க. அப்படி வச்சு துடைச்சிங்கன்னா பிளேடு வந்து வளைஞ்சு போயிடும். அதனால் இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க நல்லா. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா துணியை அலசிட்டு துடைச்சிக்கலாம். இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல வந்து இந்த இடத்துல துடைச்சிடலாம். ஒவ்வொரு இடத்தையும் தொடச்சிட்டு நல்லா அலசிக்கங்க.
இப்போ நம்ம காஞ்சி துணியை வச்சு நல்லா துடைச்சிக்கலாம். எப்பவுமே ஃபேனில் வந்து அழுக்கு சேர்த்துச்சு அப்படின்னாலே ஃபேன் வந்து ஸ்பீடாக ஓடாது. அதனால ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம ஃபேனை துடைச்சிக்கணும். ஆனால் இப்போ நல்லா வந்து க்ளீனாக ஆயிடுச்சு. இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னுட்டு. இப்போ வந்து ஃபேன் துடைச்சாச்சு. அடுத்து நம்ம லைட்டை துடைச்சிக்கலாம். லைட்டுக்கு வந்து நம்ம ஈர துணி அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. காஞ்சி துணி லைட்டாக ஈரம் இருந்தால் போதும். லைட்டை ரெண்டாவது துடைக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் துடைக்கணும். இப்போ லைட் துடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இங்கே உள்ள இந்த தூசியெல்லாம் நல்லா வந்து தட்டிக்கிறத பாருங்க. லைட்டை வந்து நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இல்லை இப்படி கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கிற துணியை வச்சு நம்ம துடைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, ஈரம் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. எவ்வளோ அழுக்கு பாருங்கள் இந்த லைட்லையும். அதுக்கப்புறம் இப்போ இந்த காஞ்சி துணி வச்சு நம்ம துடைச்சிக்கலாம். எப்பவுமே லைட்டு தொடச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை லைட் போட்டு பார்த்துக்கோங்க. போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே அழுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்குது. இப்போ கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபேனும் லைட்டும் எப்படி துடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது நிறைய பேர் வந்து கீழே கொம்பு வச்சு நம்ம துடைச்சா ஈஸியாக இருக்கணும், ஆனால் அழுக்கு போகாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டூலில் ஏறி நம்ம துடைச்சாதான் அது வந்து க்ளீனாகவே இருக்கும். அடுத்து வாஷிங் மிஷின் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன். அப்புறம் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க குலதெய்வ விளக்கு ஏற்றுறது எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவும் நான் சீக்கிரமாக போடுறேன். அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அது அடுத்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு போட்டுடுறேன் உங்களுக்கு. நிறைய க்ளீனிங் வீடியோ, ரெண்டாவது நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா, இந்த மாதிரி அப்புறம் இன்னொரு பிஸ்னஸ் கூட ஐடியா கூட வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் போடுறேன். ஒன்றுமே இல்லை, தூக்கி போடுற கொட்டாங்கச்சை வச்சு எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.